ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். என்னோட அட்வைஸ் இதுதான்மா, நீ குழந்தைய அம்மாட்ட விட்டுட்டு நீ வேலைக்கு போ, சைட் பை சைட் கேஸ் கொடு, இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுட்டு. ப்ளஸ் நீ உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இந்த பையனோட கேஸ் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்டு உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஒரு பொண்ணுங்களோட போறது இல்ல மேம், இவங்க அடுத்தடுத்து போய்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த விஷயங்களை நீங்க தெரிவிக்கணும் போலீஸ்ட்ட. சரி, நம்ம அட்வொகேட்ட பேசுவோம். ஹலோ, வணக்கம் சார், ரொம்ப லேட்டா கூப்பிடுறோம் சார். இங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா, நர்சிங் படிச்சிருக்கா, சென்னையில வேலை பண்ணிட்டு இருந்திருக்கா. அவங்க ஃபேமிலியிலேருந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நினைக்கிறேன். வேற யாராவது படிச்சிருக்காங்களாமா உங்க உங்க இதுல? இல்லை. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை படிக்க வச்சிருக்காங்க. இங்கே ஒரு பையனோட கனெக்ஷன் ஆகி கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகி, அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு விவரம் தெரிஞ்சு அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு 2-3 வருஷம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் கொஞ்சம் ஒரு ஆட்டோ ஏதோ ஓட்டியிருக்கான் போல இருக்கு. திடீர்னு ஒரு நாளைக்கு போலீஸ் இவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 3 மாதம் ஜெயிலில் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா பெயிலில் வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த பொண்ணு சொல்கிறா. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஓட்டியிருக்கான். அங்கேயே ஏதோ ஒரு பொண்ணோடு கூட கனெக்ஷன் ஆகி இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கா, மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ இந்த விஷயத்தில் 2 பேருக்கும் தகராறு ஆயிருக்கு. அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்திருக்கு. அதில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு அந்த பையன் அந்த பொண்ணை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். இப்போ என்னன்னா, அவனை காண்டாக்ட் பண்ண முடியறதில்ல, ஒன்றும் முடியறதில்ல. இந்த பொண்ணு இருக்கிறது வேலையும் விட்டுட்டு வீட்டில் தனியாக இருந்திருக்கா, சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்திருக்கா, குழந்தை வேறு இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா வீட்டிலேருந்தும் போய் அந்த பையனை இது பண்ணி இவங்களை சேர்த்து வைக்கணும்னு ரொம்ப பார்த்துருக்காங்க. பட் ஐ திங்க் அந்த பையன் ஹேஸ் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் கேர்ள். எனக்கு என்ன கவலைன்னா சார், ஐ எம் ரியலி வரீட் அபவுட் திஸ் கேஸ். ஏன்னா இது ஒரு பேட்டர்ன் தெரியறது இந்த பையன்கிட்ட. நமக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம கையில் இல்லை. ஆனால் இருக்கிறது இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நமக்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா சார்? எனக்கு என்னன்னா, இந்த பையன் ஓகே, இந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிண்டா ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ ஓட்டும் போது விச் இஸ் அ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அந்த மாதிரி இருக்கும்போது 4 கேர்ள்ஸ் சொல்கிறாங்க, அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இல்லை இந்த ஆட்டோவில் சவாரி போன பொண்ணா, அது என்னதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது. அதனால எனக்கு கொஞ்சம் கவலையாயிடுச்சு. ஸோ நான் இந்த பொண்ணுகிட்ட என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, இப்போது நீ பேசாமல் அம்மாட்ட குழந்தைய விட்டுட்டு ரெஸ்யூம் யுவர் ஒர்க் சொல்லியிருக்கேன். அட் த சேம் டைம் அவளுக்கு என்ன கவலைன்னா, இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவானோ இல்லை இன்னொரு பொண்ணை யாராவது. ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்